பிரம்மதேவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவருடைய தெய்வீக சக்தியிலிருந்து ஒரு தாமரை மலர் தோன்றியது. அந்த மலர் பிரபஞ்சத்தின் தூய்மையான ஆற்றலுடன் பிரகாசித்தது. அந்த தாமரை மலர் மெதுவாக ஒரு குளத்தில் மிதந்து வந்தது. சூரியனின் பொற்கதிர்கள் பட்டதும் அந்த மலரின் இதழ்கள் விரிந்தன. உள்ளிருந்து ஞானத்தின் ஒளியுடன் ஒரு தெய்வீக குழந்தை புன்னகைத்தது. குழந்தை இல்லாத ஒரு முதிய தம்பதியினர் அந்த குளத்திற்கு வந்தனர். குழந்தையின் தெய்வீக அழகைக் கண்டு வியந்து இது கடவுளின் பரிசு என்று உணர்ந்தனர். அவர்கள் குழந்தையை அன்புடன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். தாமரை, கமலம், மலரிலிருந்து வந்ததால் அவர்கள் அவனுக்கு கமலமுனி என்று பெயரிட்டனர். அவன் மற்ற குழந்தைகளைப் போல் அல்லாமல் சிறு வயதிலிருந்தே தியானத்திலும் இயற்கையின் ரகசியங்களை அறிவதிலும் ஆர்வம் காட்டினான். கமலமுனி வளர்ந்ததும் தன் வளர்ப்பு பெற்றோரிடம் ஆசி பெற்று ஞானத்தை தேடி ஒரு அடர்ந்த காட்டுக்குச் சென்றார். அங்கே ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். அவருடைய தவத்தின் வலிமையால் பஞ்சபூதங்களும் அவருக்கு கட்டுப்பட்டன. அவர் விரும்பியபடி வானில் பறக்கவும் நீரில் நடக்கவும் கற்றுக்கொண்டார். விலங்குகளும் பறவைகளும் அவரை நண்பனாக கருதின. கமலமுனியின் புகழ் பரவியது. நோயுற்றவர்களும் துன்பத்தில் இருந்தவர்களும் அவரை காண வந்தனர். அவர் மூலிகைகளைக் கொண்டு வியாதிகளை குணப்படுத்தினார். தன் ஞான வார்த்தைகளால் மன அமைதியை வழங்கினார். அந்த நாட்டின் மன்னன் தன் ராஜ்யத்தில் நிலவிய கடுமையான வறட்சியால் கவலை கொண்டார். கமலமுனியின் சக்தியை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் உதவி கேட்க காட்டிற்குச் சென்றார். கமலமுனி கண் திறந்து மன்னனின் கவலையை புரிந்து கொண்டார். அவர் வானத்தை நோக்கி பார்த்து சில மந்திரங்களை உச்சரித்தார். சிறிது நேரத்தில் வானம் கருத்து பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக கனமழை பெய்தது. கமலமுனி மக்களுக்கு எண்ணற்ற சத்சங்களை செய்து ஞான வழியை காட்டினார். அவர் திருவாரூரில் ஜீவ சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. இன்றும் அவர் தன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து அவர்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்துகிறார்.